நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நாட்டில் வருமான வரித்துறையினரால் வழங்கப்படும் ஒரு முக்கிய அடையாள ஆவணம் பேன் கார்டு. இது வருமான வரி செலுத்துவதற்கும் வங்கிகளில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பணத்தை எடுப்பதற்கும் போஸ்ட் ஆபீஸில் கணக்கு தொடங்குவதற்கு ஒரு முக்கியமான ஆவணம். ஒரு நபர் அதிகபட்சம் ஒரு பேன் கார்டு மட்டும்தான் வைத்திருக்க வேண்டும். இந்நிலையில் தற்பொழுது மத்திய அமைச்சரவை பேன் கார்டு 2.0க்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதாவது தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள பேன் கார்டுக்கு பதிலாக QR கோட் உள்ளிட்ட புதிய அம்சங்கள் உள்ள பேன் கார்டு விரைவில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இதற்கு டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் பொழுது ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக ரயில்வே துறை மந்திரி கூறும் பொழுது ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பேன் கார்டுகள் அப்டேட் செய்யப்பட்டு அனைவருக்கும் புதிய அட்டைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சோ பாத்தீங்கன்னா பேன் கார்டுல ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே நம்மளுடைய பேன் கார்டு ரொம்ப சிம்பிளா நம்மளுடைய பேரு, டேட் ஆஃப் பர்த், அந்த டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்ப புதுசா வரக்கூடிய பேன் கார்டுல பாத்தீங்கன்னா QR கோட் உள்ளிட்ட புதிய அம்சங்கள் கொண்டு வரதுக்கு இருக்காங்க. ஸோ இந்த அம்சம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய கார்டை வாங்கிட்டு புது கார்டை ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. இது விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.